இந்த குழந்தை சொல்லுது, சார் நான் எப்பவுமே ஒன்று ஃபெயில் ஆவேன் இல்லை ஜஸ்ட் பாஸ் ஆவேன். எங்கள் அப்பா எனக்கு டேபிளில் சோறு போட மாட்டார், ஏன்னா நான் ஃபெயில் ஆகிறேன்னு சொல்லி என்னை கீழே வைப்பார். என் தம்பியும் தங்கச்சியும் தான் இங்கே வச்சு சோறு ஊற்றுவார். இந்த சார்ட் என் டீச்சர் என்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அன்னைக்கு நான் என் ஸ்டடீஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் தான் கிளாஸோட டாப்பர். பட் இதை விட என்னோட அப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேர்ல உட்கார வச்சு எனக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டாரு சார். 7 steps to leadership. 7 படிநிலையில ஒரு மாணவனை வந்து தன்னம்பிக்கையை ஊட்டி எதுதெல்லாம் அவனை வந்து தடைகளா இருக்கோ, அவன் சிந்தனையில எதுதெல்லாம் தடைகளா இருக்கோ, சூழல் எதுதெல்லாம் தடைகளா இருக்கோ, அந்த தடைகளை வந்து உடைத்தெரிக்கிறதுக்கான ஒரு அருமையான இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் தான் லீடர் இன் மீ. எனக்கு நார்மல் கிளாஸஸோட லீடர் இன் மீ கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மல் கிளாஸஸ்ல தியரி புக்ல இருக்கிறது மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன் லீடர் இன் மீ கிளாஸ்ல வந்து நான் ஸ்கூலை தாண்டி வெளில நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஹவ் வி கேன் லிவ், இதை பத்தி நிறையவே டீச் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ தான் லீடர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா குழந்தைங்களுக்குமே நானும் லீடர் ஆகலாம், எனக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு. ரெண்டாவது அவங்க திறமைய ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதன் மூலமா கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்னால என்னோட வீட்டில் எல்லாமே என்னோட ஒர்க் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவேன். அப்போ எங்கள் அம்மா என்ன அதிசயமாக முடிச்சுட்டு அப்படின்னு கேட்கும் போது இல்லைம்மா லீடரிங் புக்கில் இந்த மாதிரி 4th ஹேபிட் அது இருக்குது அப்படின்னு. சூப்பர், அப்படின்னா இந்த ஹேபிட் நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணினா நீ ஒரு குட் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், எல்லாத்துலேயுமே வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக எல்லா காம்படிஷனுக்கும் போய் ஜெயிக்க வந்து நான் கற்றுக்கிட்டேன். கண்ணன் கிட்ட நான் பேசுறேன், கண்ணா எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு. அவரு இந்த மாதிரி ஓப்பனிங்காக தான் நான் வெயிட் பண்றது இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் ஒரு மாடலா நான் வந்து எந்த வகையான காஸ்டும் இல்லாம ஒரு 2 ஸ்கூல்ல எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க, நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னார். எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எழிலனோட 1000 லைட்ஸ் கான்ஸ்டிடியூன்சில பண்ணது அத்தனையுமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வர்றது வந்து வெறும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கும் மிட் டே மீல்ஸுக்கும் வர குழந்தைங்க நிறைய இருக்காங்க ஸ்கூல்ல. அண்ட் பிளஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது போய் ரீச் ஆகுதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. பிஹேவியரை இது சேஞ்ச் பண்ணிருக்கு நான் சொல்லுவேன். பிஃபோர் லீடர் இன் மீ நான் இருந்ததை விட இப்போ நான் நிறையவே மாறி இருக்கேன். இதை ஒரு நல்ல விதமா கொண்டு வரணும்னு சொல்லி அதனால ஆனரபிள் சிஎம்ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எங்களோட வித்யோதயா ஸ்கூல்ல லான்ச் பண்ணி ரொம்ப அருமையா நாங்க அந்த ஸ்கூல்ல போகும்போது அந்த ஒவ்வொரு குழந்தையும் பேசுறதை பார்க்கும்போது எங்களுக்கே அது கூஸ்பம்ஸா இருந்தது. சார் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்காது சார், அந்த பொண்ணு வந்து ஏமா பிடிக்காது, ஜென்ரலா இல்ல சார், அந்த பொண்ணோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிலாம் எனக்கு பிடிக்காது, அவன் மேல எனக்கு வெறுப்புணர்ச்சி இருந்துட்டே இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவ புக்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருவேன், அவ மிஸ் கிட்ட திட்டு வாங்கணும் அப்படிலாம் இருந்தது. அது டிஎல்என்பி ப்ரோக்ராம்ல முக்கியமான என்னன்னா அவங்களோட ஏன் வெறுப்புணர்ச்சி எழுதி ஒரு டப்பால போடணும். ஸோ அந்த டப்பால போட்டதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு அந்த பொண்ணை எடுத்து படிக்கணும். இந்த பொண்ணு மேல ஏன் நான் வெறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ச்சே இவ்வளோ மோசமான சிந்தனை நமக்கு இருக்கா, உடச்செறிஞ்சு அந்த பேப்பர் கிழிச்சு போட்டு அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பா சொல்லி அவங்க உள்ள இருக்கிற தனிப்பட்ட வெறுப்புணர்ச்சியை அகர்ந்து இப்ப அவங்க வந்து ரொம்ப நட்பு ரீதியாக பழகிட்டு இருக்க விஷயங்கள் பார்த்தோம். லீடர் இன் மீல எனக்கு பிடிச்ச இதுவே சினர்ஜைசர். ஏன் எனக்கு சினர்ஜைஸ் பிடிக்கும்னா யூனிட்டி பத்தி நிறையவே டீச் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு லீடர் இன் மீனாவே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நல்லா போய் குழந்தைங்க நல்லா வரணும்ன்றதுக்கு ஒரே காரணம் வந்து டாக்டர் எழிலன் தான். My favorite habit is be proactive. முனைப்புடன் செயல்பட வேண்டும். இந்த குழந்தைங்க பேசுற மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தை பேசுது ஆன் த சேம் கான்செப்ட். ஸோ நம்மளோட கிராஸ் ரூட் லெவல்ல இது நடக்கும்போது நமக்கே அது ஒரு கைண்ட் ஆஃப் வியர்ப்பா இருக்குது. கண்ணன் என்ன சொன்னாரு, நான் இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போய் பண்ணியிருக்கேன், ஆனா ஒரு அரசாங்க பள்ளியில வந்து இதோட பயணம் பார்க்கும்போது இதோட இம்பாக்ட் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது முடியுது எழிலன். இதோட பெனிஃபிட் ஃபார் த சில்ட்ரன்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் ஆஸ் அ 5 year எம்எல்ஏக்கு மட்டும் இல்லாம லைஃப் லாங் ஃபார் த சைல்டு. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அந்த குழந்தைங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து நல்லா எடுத்துட்டு போகணுன்ற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இது அடுத்த வருஷமா எங்களுக்கு வரணும். அந்த லீடர் மீ ப்ரோக்ராம் வந்து 1000 லைட்ஸ்ல வந்து ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல் காமிச்சதுல எனக்கு வாழ்நாள் பெருமிதம்.